என்னுடைய அனுபவத்தை சொல்லுங்க. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சோ மகாவாலசித்த திருவடிகள் போற்றி. சாமி, உங்கள் சபைக்கு நான் வரதுக்கு முன்னால் இருந்த அடியனுடைய பக்குவமும் சபைக்கு வந்த பிறகு வந்த பக்குவமும் வித்தியாசங்கள் தெரியுது. ஆனால் இப்போல்லாம் மேக்சிமம் என்னுடைய இகலோக வாழ்க்கையை பற்றி பேசுகிறத விட எப்பவும் சபை சார்ந்த இதை பேசுகிறதும், அப்புறமா யாருக்கிட்ட பேசினாலும் எனக்கு சபையை பற்றி பேசுகிறதும் அந்த இதுதான் எனக்குள்ளால வருது. அப்படி இருக்கையில வினை பெறணும் ஆசையை ஒரு வாட்டி பணியில் இருக்கையில நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். அப்போ என் கூட வேலை பார்க்குற ஒரு அம்மா என்ன பேசுறீங்க, அது வேற்று மதத்தை சார்ந்த ஒரு உரையாடலான்னு என்கிட்ட கேட்டாங்க. இல்லை, தமிழ் எல்லா சமயத்துக்கும் உகந்தது, இது ஒரு சாதாருக்கு மட்டும் உகந்தது கிடையாது அப்படின்னு அந்த அம்மாவையும் அதை கேட்க வச்சேன். கேட்க வச்சோடனே இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. கேட்ட உடனே நான் எனக்கு அறியாமல் நீங்கள் தான் இறங்கிடுவீங்களே, அகத்திய பெருமான வாதசித்திர ஐயாவும் இறங்கி பேச ஆரம்பிச்சுட்டேன். நான் ஸ்டாப்பிங்காக பேசுகிறேன். காம குரோத லோக மதமாச்சரியங்களை பற்றின விளக்கம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பேன். எனக்கு பணி நிறைவு காரணமாக அதை நிறைவு செய்ய வேண்டிய வந்தது. அப்போ அந்த அம்மா அதில் திகச்சிட்டாங்க. இவ்வளவு இருக்கா, நம்ம கோயிலில் போய் வழிபாடு செய்கிறோம், இதெல்லாம் யாருமே சொல்லித்தரலையே அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அதில் ஒரு பிரமிப்புக்குள்ளால வந்தாங்க. வந்தவுடனே நான் அவங்கள்ட்ட ஈகையை பற்றி சொன்னேன். நீ 1 ரூபானாலும் கொடு, கோடி கொடுக்கணும்னு தேவை கிடையாது, 10 ரூபா இருக்குன்னா 1 ரூபா கொடு, அதில் ஒரு சந்தோஷத்தை நீ பார்ப்ப அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா அடுத்த நாள் என்கிட்ட சொன்னாங்க. பஸ்ஸில் போகையில் ஒரு அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அப்போ நீ என்ன வணந்தேன்னு கேட்டேன். சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதுதான் நீ இறைவன், அப்போ நீ இறைவனை தேடி போகான்டான், இறைவன் ஒன்றை தேடி வராங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் இவ உணவு சாப்பிடும் போதும் யாரோ ஒரு அம்மா போய் கேட்கல, உங்களை தான் நினைச்சேன், அதனால என் உணவுல பகிர்ந்தேன், என் கணவரே அதை பார்த்து என்ன இவ மாறின மாதிரி இருக்காளே அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போவும் சபையை பற்றி தான் சொன்னோன்னே எனக்கு அங்கே வரணும் அப்படின்னாங்க. அப்போ கோமாதா பூஜை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னோடனே அந்த அம்மாவுக்கு ஒரு ஆர்வம், இங்கே வரணும், இப்படி ஒரு இடம் இருக்கான்னு. அது அந்த அம்மாவுக்கு நான் சொன்னதை விட அந்த அம்மாவுக்கு ஒரு குணமாற்றங்கள் வந்ததுல எனக்கு சந்தோஷம் வந்தது. என்னால இல்லை, அது உங்களால தான் அப்படிங்கிற ஒரு இதுதான் கலியுக மாற்றத்துக்கு நம்ம செய்யக்கூடிய சேவையோ, இதுதான் நம்மளை பக்குவப்படுத்திட்டு வராங்களோ அப்படின்னு நினைக்கல. இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அதுல ஏன் இகலோக வாழ்க்கைகளை நான் சாமிகிட்ட சொல்லி இது பண்ணினாலும் இந்த சந்தோஷம் அந்த துக்கங்களை எல்லாம் விட மேல நம்மளை அரவணைச்சு போறத நினைச்சா இதுக்கு ஒரு ஈடு இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வருது. இனியும் எனக்கு எதை பத்தியும் இல்லை, என்னுடைய இதுவும் என்னால் முடிஞ்ச 4 பேரை திருத்தணும் அப்படிங்கிறதுதான். ஒரு இளைஞன் ஒரு பைக்கில் இனி ஒருத்தவங்க எனக்காக வேண்டி சண்டைக்கு போகிறான். அதனால அந்த பையன்கிட்ட சண்டை போடாதப்பா, அவனை பார்த்தா வேற ஒருத்தவங்க வருவாங்க, நீ சமாதானம் போ அப்படின்னு அவனை சொன்னோன்னா சரிங்கக்கா அப்படின்னா. அப்போ மனிதர்கள் பெரிதாகவும் சண்டையை உருவாக்கலாம், சமாதானமாகவும் கொண்டு போக முடியும். இந்த மாற்றங்கள் எனக்கு இந்த சபையிலிருந்து கிடைச்ச ஐயாவுனாலையும் அகத்திய பெருமானும் என்னை வழி நடத்துறாங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. இன்னும் என்ன வழி நடத்தி பக்குவப்படுத்தணும்னு உங்க திருப்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அகத்தியமே ஜெயம். அகத்தியத்தை நினைந்து உரையாடிய நிலை சிவமகா வாரிசுத்தனை நினைந்து உரையாடிய நிலையால் அச்செயத்தால் கிடைத்த ஆனந்தம் என்பது அற்புதமான சிவமகா வாரிசுத்த ஆனந்தம் என்று உரைத்தாய். அற்புதமாய் ஆதி இறை சூட்சம நூல் என்பது இதுதான் என்று கூறுகிறது. சபையை முழுவதுமாக முதல் நிலையில் ஏற்றுக்கொண்டு இகலோகத்தில் ஒரு பணி நிலையில் வளம் வந்த பொழுதும் தன்னை தான் காண்கின்ற ஒவ்வொரு நபரையும் உரையாடல்கள் தன்னுடைய பணி நிமித்தமாக உரையாடிவிட்டு இறுதியில் அவர்கள் கேட்கின்ற ஒரு வினாவிற்கு உள்ளுக்குள்ளிருந்து
அதிலிருந்து வருகின்ற விடை என்பது சுற்றி சுற்றி அது ஆதி கைலாய இறை சபை சுற்றிதான் வரும் என்று அகத்தியன் உரைக்கின்றது. அதுதான் ஆதி இறை சூட்சம நூலிகள் கூறினால் 20 நிமிடங்கள் உரையாடிய உரை என்னுள் இருந்து வரவில்லை, அது சித்தனுக்குள் இருந்து சூட்சம நூலுக்குள் இருந்து வருவது. இதுதான் உண்மை ஊர்ஜிதம், இதுதான் நூல் என்று கூறுகின்றோம். எதிர்வாதம் புரிகின்றவர்களுடைய மறுவாதம் எழாதவாறு, மறு வினா எழாதவாறு அத்தகைய வினாவிற்கு ஒட்டுமொத்த வினாவிற்கும் ஒரே விடையாய அத்தகைய விடை அது எது உண்மையான ஞான விடையாக பகிரப்படும், அது நூலில் இருந்துதான் என்று உரைக்கின்றோம். அது எங்கிருந்தும் கற்றுக் கொடுக்கப்படவில்லை, எங்கிருந்தும் கற்கவில்லை, அது சிவசபையின் மூலமாக பெறப்பட்டது என்று அகத்தியன் உரைக்கின்ற உபதேச உரைகளை இத்துணை அளவு கூட வரவில்லை எனில் உரைக்கின்ற உபதேசத்தில் அது உரைத்தவாறு விழலுக்கு இறைத்த நீர் போலல்லவா ஆகிவிடும் என்று கூறுகிறோம். சித்தனை இணைந்து சிவசபையை இணைந்து ஒருவன் உரையாடுகையில் நிச்சயமாக அது ஆதி இறை உரையாடலாகத்தான் மிளிரும் என்று கூறி வருகின்றோம். ஆகையால்தான் எதிர் வழிபாட்டு நிலைகளில் இருப்பவர்கள் கூட இவ்வுரையாடல் கண்டு மகிழ்ந்து அதிர்ந்து இந்நிலையை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். உரைக்கின்றோம் அகத்தியன் சிவசபை சீடர்களோடு உரையாடுகின்ற பொழுதும் சரி, இது போன்ற ஆசி நிலைகளில் சாதன நிலைகளின் மூலமாக கேட்கின்றவர்களும் சரி, உயர் ஆன்மீக நிலை கொண்டவர்கள் என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அது எது என்று ஆராய்தல் நிலைகளுக்குள் எல்லாம் செல்லாது அதிர்ந்து போய் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். இது நிச்சயமாக ஒரு மாநிலனால் உரையாட இயலாது. இது போன்ற உபதேச உரைகள், இது போன்று இடைவிடாது நீர் உரைத்தவாறு உள்ளிருந்து அது அருவி போல் கொட்டி வருகின்ற வார்த்தைகள் எங்கிருந்து வரும்? இறைவனிடம் இருந்துதான் அது போன்ற வார்த்தைகள் வர முடியும் என்று கூறுகின்றோம். இறைவனை சுமந்திருக்கின்ற இறை சித்தனை சுமக்கின்ற சீடர்களுக்குள் இருந்துதான் ஆதி இறை சூட்சம நூல் அப்பட்டமாக தங்கு தடையின்றி தெல்ல தமிழில் அருள் தமிழ் திரு கடவுள் முருகனாகிய அவன் உரைகளுக்குள் அவன் வேலுக்குள் இருந்து வரும் என்று கூறுகின்றோம். அதுதான் ஆதி கைலாய இறை சூட்சம நூல். அந்நூல் உள்ளுக்குள் பிரவாகம் எடுத்துவிட்டது என்றோ சித்தன் உரைத்தவாறு பகிர்ந்தாகிவிட்டது. வந்து அமர்கின்ற சீடர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்நூல் அதன் பணியை எப்பொழுது ஆற்றிக் கொண்டிருக்கும், அது எப்பொழுது ஆற்ற துவங்கும் என்பது அவனவனுக்குள் இருக்கும் சரணாகதி நிலை கொடுத்தே என்று அகத்தியன் நல்ல ஆசீர்வாதம். அது பணியாற்றுகின்றது, எப்படி பணியாற்றுகின்றது என்பதை அவனே அறிவான் என்று கூறுகின்றோம். நான் என் நிலையில் உள்ளோம், சபையில் சித்தனை என் நிலையில் நேசிக்கின்றோம், இகலோகத்தை என் நிலையில் நேசிக்கின்றோம், ஆன்மீகத்தை எந்த நிலையில் நேசிக்கின்றோம் என்ற நேசிப்பு நிலைகளுக்கு இடையில் நடந்து வருகின்ற பரிசீலனை நிலைகள் தான் இகலோக உழன்று வருகின்ற வாழ்வு நிலைகள் என்று கூறுகின்றோம். ஆன்மீகத்திற்கும் இகலோகத்திற்கும் சண்டை நடக்கும். இகலோக மாநிலங்களுக்குள் இது சரியா இது தவறா என்கின்ற கேள்விகள் கூட அல்லாது, அத்தகைய கேள்விகள் கூட எழாது. சரியை சரியாக செய்கின்றோம் என்று தவறாக செய்துவிட்டு ஆன்மீகத்திற்குள் நுழைந்தால் என்ன கிடைக்கும்? வெற்றிடம் தான் கிடைக்கும் என்று கூறுகின்றோம். வெற்றிடத்தை எதை கொண்டு நிரப்ப வேண்டும்? உன் சரணாகதி அடிபணிவு, தன்னை தாழ்த்தல், தன் உயிர் போல் மற்ற உயிர்களை சிவமாக இவள் உரைத்தவாறு நேசிக்கின்ற பொழுது இவள் உரைத்த உரை கேட்ட அவள் உரை உரைப்பால் மற்றொருவர் அவன் இன்னொரு உரை உரைப்பான். இதுதான் தர்மயுக மாற்று நிகழ்வின் தொடர்நிலை என்று கூறி மகிழ்கின்றோம். தர்மத்தை நிலைநாட்ட எத்தனிக்கின்ற ஒவ்வொருவனையும் அதர்மம் அவன் அருகில் நெருங்காது காத்து நிற்பது பிரபஞ்ச மகாசபை என்று அகத்தியன் உரை. தர்மத்தை நிலைநாட்ட தர்மயுகத்தை பரப்புகின்ற ஆதிகளை சூட்சம நூல் சுமந்து அற்புதமாக உரையாடலோடு சித்தனை சுமந்து வளம் வருகின்ற என் சீடன் ஒருவனை கூட அதர்மம் தாக்க அகத்தியன் விடமாட்டோம் என்று சூழ் வைக்கின்றோம் சபைகளில். நிச்சயமாக சூட்சமத்திலும் இயல்பிலும் அவனை நோக்கி வருகின்ற அத்துணை ஆயுதங்களையும் வேறு இருக்கின்ற ஆயுதம் தான் சிவமகா வாழை சித்தனுடைய செங்கோல் என்று உரைக்கின்றோம். அச்செங்கோல் வேறாக உழைந்திருக்கின்ற பொழுது அவனுக்குள் இருந்து ஆற்றுகின்ற தர்மயுக பணி அவனை காத்து நிற்கும், அவன் சந்ததியை காத்து நிற்கும், அவன் வழி வருகின்ற அந்த நிலைகளை எல்லாம் காத்து நிற்கும். அவன் மூலமாக இவன் மூலமாக சிவன் மூலமாக என்று கூறி மகிழ்ந்து
வாழ்த்து கூறி அமர்கின்றோம் அகத்தியர்.